எனக்கு விஜய்கிட்ட போனால் விஜயோடு நான் பயணித்தேன்னா நான் வெற்றி பெறுவேனான்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கணும். முதல்லையே அவர் தான் பாஜகவிடம் போக வேண்டும் என்று நடத்தி விட்டாரோன்னு என்று எனக்கு சந்தேகிக்க தோணுகின்றது. இப்போ அலையன்ஸே போட்டுறாருன்னு வச்சுப்போம், பிஜேபியோட அலையன்ஸ் போட்டுறாரு, ஏடிஎம்கே பிஜேபி ஏதோ ஒரு அலையன்ஸ் போட்டுட்டா அப்படி என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கோ இல்லாட்டி அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் எல்லாமே அடிபடும். இவர் பாஜகவோட போகும்பொழுது அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் என்னை பொறுத்தவரையில் பெரும் 95% டிஎம்கேக்கு தான் போகும். அரண்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் 35 ஆண்டு காலம் நம்மளுடைய இந்து பத்திரிகையாகட்டும் பல்வேறு பத்திரிகைகள் தலையங்கங்களை அரசியல் கட்டுரைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில நேரங்களில் கொள்கை முடிவுகள் அதை அடிப்படையில் நடப்பு பிரச்சனைகளை அடிப்படையில் தேர்தலில் சந்தித்து தேர்தலில் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணி கணக்கீடுகள், இப்போது அதிமுக பக்கம் விஜய் இது என்டிஏ கூட்டணிக்கு வரார், ஏன்னா அங்கே டிஎம்கே பக்கம் நிறைய கூட்டணிகள் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்த முதல் அந்த அவர் வராரா இல்லைன்னு தெரில, 2 நாளில் தெரியும். இந்த கூட்டணி கணக்குகள் இப்படி கணக்கீடுகள் தான் இன்றைக்கி முதன்மை பெறுகிறதா? கணக்கீடுகள் தான் இந்த அது 1967லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கூட்டணி பலம் இருக்குல்ல, அது மிக முக்கியம். அது இல்லாதபடி நீங்கள் தேர்தலில் தமிழக தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ 67 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு திமுக, அதுக்கு பிறகு சுதந்திரா கட்சி, அதுக்கு பிறகு சிபிஎம், அப்புறம் முஸ்லீம் லீகு, அப்புறம் அந்த சோஷலிஸ்ட் கட்சிகள், அப்புறம் தமிழரசு கழகம் சொல்லி இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் கூடி ஒரு மிகப்பெரிய அது ஒரு கூட்டணியை வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள், இந்தி திணிப்பு போராட்டம், அந்த இது அதுக்கு பிறகு அரிசி பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மீதான அந்த கரிஸ்மா இவர் அது ஒன்று அது அவர் மீது ஒரு இது நடந்தது இல்லையா, சுட்டு அவர் எம்ஆர் ராஜா, அதனால் ஏற்பட்ட ஒரு அனுதாபாலை இதெல்லாம் சேர்ந்து, பட் ஆனால் கூட்டணி பலமும் இருந்துச்சு, அதனால் அது ஜெயித்தாங்க. அப்படி தான் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஒரு நீண்ட ஒரு அதனால் அந்த கூட்டணி பலம் என்பது வைக்க வேண்டும். கூட்டணியை நீங்கள் பலமாக வைத்து கொண்டாதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது ஒரு அடிப்படையான விஷயமாக கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இப்போ நேரடியாக நம்ம இந்த 2026 காலத்துக்கு வரும்பொழுது விஜய் ஒரு விக்ரவாண்டி வி சாலையில் ஒரு மாநாடு, முதல் மாநாட்டில் நான் அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு யாருமே வரல. ஒன்று இப்போ மாவட்ட செயலாளர்கள் நேற்று அவங்களே கூட்டணி வைக்கலாமா, அது குறிப்பாக பிஜேபியோடு இருக்கும்போது கூட்டணி வைக்கலாமான்றபோது அதற்கு ஒரு பெருவாரியான ஆதரவு வந்திருக்கிறத அவங்களே வெளிப்படையாக வெளியில் சொல்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள். அப்போ அவருடைய அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாருங்கிறத விட அதாவது தள்ளப்பட்டிருக்கிறாருங்கிற மாதிரியும் பார்க்கலாம். பட்டு இப்போ அவங்க என்ன காரணங்கள்னால அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுமையான தகவல்கள் இல்லை. அதாவது அவர்கள் அந்த மாதிரியான, ஏன்னா அதை பற்றி ஒரு ஆதாரப்பூர்வமாக அவங்க வெளிப்படையாக சொல்லலை, ஒரு அறிக்கையாகவோ இதுவாகவோ சொல்லலை, மறுக்கவும் இல்லை கரெக்ட், மறுக்கவும் இல்லை, அது அப்படி இருக்குது. பட் நம்ம அதை நடந்திருக்கிறதாகவோ வைத்துக்கொள்வோம். அதாவது என்னெல்லாம் ஊடகத்தில் வந்திருக்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் மிகப்படுத்தாத ஒரு செய்தி என்று கருத்தில் நம்ம பேச போகிறோம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன், இவர் அதாவது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேட்பாளர்களுக்கு நிதி வேண்டியிருக்கும். ஓகே, இது நீங்கள் நிதிங்கிறது உங்களுக்கு செய்ய வேண்டிய செலவு இருக்கு இல்லையா, அதுவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி திரைமறை விஷயங்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்குறத விட்டுருங்க, ஆனால் நம்ம கூட வரவங்களுக்கு போகாமல் அது செய்யணும், அது செய்யணும். அனுமதிக்கப்பட்ட செலவே ஒரு 70 லட்ச ரூபா, 70 லட்சம் ரூபாய் இருக்குது. நீங்கள் அதுதான், அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்புறம் இந்த கட்சிக்காகவே இன்னும் செலவு செய்யணும். அதாவது அது நீங்கள் கணக்கில் சேர்க்கப்படாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்கன்னு வச்சுப்போமே, அவர் அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்களுடைய தேர்தல் கமிஷனில் அந்த கணக்கு விஷயங்களில்
ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து கட்சிக்காக செலவு செய்கிறத வந்து வேட்பாளர் செலவாக எடுத்துக்கிறதில்ல. எனிவே எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒயிட் மணியில் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகமான பணம் வேண்டியிருக்கிறது இன்றைக்கு. அதுதான் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவர் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தாதபடி அவர் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரா, இல்லாட்டா மாநாடுகளை நடத்தியிருப்பாரா, இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு வந்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் ஒன்றும் நேற்றைக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு 25 வயசு பையன் அப்படின்னு இல்லை. அவர் ஒரு 50 வயதுக்கு தாண்டிட்டார். அவரும் பல முதல்வர்களை பார்த்துருக்காரு, அவங்க கூட சந்திச்சிருக்காரு. அரசியல் நாட்டு நடப்பை வந்து அவர் கவனிக்காமல் இருந்துக்க போகிறதில்ல. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிறவர். ஸோ அதனால் எனக்கு அதை வந்து இன்றைக்கு சொல்கின்ற காரணங்கள் எல்லாமே ஒரு என்னை பொறுத்தவரை வினோதமாக இருக்கின்றன. ஓகே, அது வந்து என்னால் நம்ப இதே மாதிரி அஃபீஷியல் செலவு கூட இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கடந்த காலங்களில் அவங்களுக்கு தேர்தல் செலவுகளுக்கு நம்ம கொடுத்ததா நம்ம பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள் வந்துட்டா, கூட்டணி வரக்கூடிய அந்த தலைமை வகிக்கிற கட்சிகள் பல நேரங்களில் தேர்தல் செலவுக்கு கொடுத்து உதவுவதாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்வீட் பாக்ஸ் அப்படி இப்படின்ற பேர் போகல, நம்ம டைரெக்டாக தெளிவாக அஃபீஷியல் அப்படி கொடுக்குற விஷயங்கள் கூட திரு விஜய் அவர்கள் கொடுக்க முடியாதனால தான் அவரால் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க முடியல அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியுமா? எல்லாரும் இப்போ வந்து பணம் அந்த இது பண்ணி தான் வந்து கூட்டணி வைத்துக் கொள்கின்றார்கள் என்று அர்த்தம் அல்ல. ஓகே, ஆனால் கூட்டணி வைக்கணுன்றதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இவரால் ஜெயிச்சு வைக்க முடியுமா? இப்போ நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், நான் வந்து திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறேன் வச்சுப்போம். எனக்கு வந்து விஜய்கிட்ட போனால், விஜயோடு நான் பயணித்தேன்னா நான் வெற்றி பெறுவேனான்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த நம்பிக்கை வராமல் எப்படி நான் உங்களோட போய் நெகோஷியேட். கடந்த காலத்தில் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட், சரி, அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ திரு விஜய் அவர்கள், ஏன்னா காங்கிரஸ் துடிச்சாங்க இல்லையா, நாங்கள் போகிறோம் அவரை காட்டி பேரமும் பேசினார்கள். எங்களுக்கு கேரளாவில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது, இன்னும் பாண்டிச்சேரியில் உறுதிப்படுத்த விஜய் வந்தார்னா அப்படி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து காங்கிரஸ் எல்லாம் எல்லாருமே துடித்தார்கள். ஆனால் போகல. நமக்கு அந்த காரணம் புரியாமல் இருக்குல்ல, அது வந்து பணம் தானா இல்லை வேறு விஷயங்கள்? எனக்கு அப்படி தோணலை. நம்ம வந்து பணம் மட்டுமே ஒரு காரணியாக இருக்குமா என்று எனக்கு அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, ஏனென்றால் இந்த பணம் மட்டுமே வந்து எல்லாத்தையும் முடிவு செய்யலை. ஃபஸ்ட்டு ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல தேர்தல்களில் வந்து 2 தரப்பு 3 தரப்பும் செலவு பண்ணியிருப்பான், ஆனால் ஒருத்தர் தானே ஜெயிக்கிறாரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, பணம் கொடுத்ததுக்கு மேலாக வேறு ஏதோ காரணங்கள் இருக்கின்றன. அதனால் நம்ம அதையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை இவர் விஜய் இது வந்து நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி, அவர் என்னை பொறுத்தவரையில் அவர் முதல்லையே அவர் தான் வந்து பாஜகவிடம் போக வேண்டும் என்று நினைத்து விட்டாரோன்னு என்று எனக்கு வந்து சந்தேகிக்க தோணுகின்றது. ஏனென்றால் அவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாலேயே கூட நீங்கள் வந்து பாஜகவை ரொம்ப கடுமையாகலாம் அவர் எதிர்க்கலை. அதாவது பாலிசி வைஸ்லாம் சொல்லி, அதாவது கொள்கை ரீதியிலே அவங்க எதிரி அப்படின்னு சொன்னாரே தவிர எந்தெந்த நடவடிக்கைகள் எந்தெந்த கொள்கையில் அவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் வந்து டிஎம்கேவை மட்டும் விமர்சித்தா அவர் ஏதோ பாஜகவினுடைய அபிமானியோ என்று தெரிந்து விடுமோ என்ற அந்த ஒரு பேர் வந்து விடுமோ என்ற அவர் தொடர்ச்சி பேர் வக்ஃபுக்கு எதிராக இவங்க கேஸ் போட்டாங்க. இவங்க தேவைக்க தான் கேஸ் போட்டாங்க. இது ஒரு மத சிறுபான்மை இருக்க பாதுகாவலாக இருக்கிறோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஸ்டாண்டை எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தி மதத்தையோ சிறுபான்மையினருக்கோ நம்ம வாக்குகளை வாங்கலாம், அதனால பிஜேபி தவிர்க்கலாம்னு நினச்சிக்கலாம்ல. அந்த கொள்கை வேற அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து வக்ஃபு போர்டு இது வந்து இவங்க கூட இல்லை, இவங்க கூட விமர்சித்தாங்க, அதிமுக கூட விமர்சித்தாங்க. நீங்கள் அது பாட்டு இருக்கட்டும், ஆனால் நீதிமன்றத்துக்கே போனாங்க. சரி, ரைட்டு, நீதிமன்றத்துக்கு போகட்டும். இல்லை, விமர்சித்தாலும் போருமே. எனக்கு வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தான் போய் தான் உங்களுடைய எதிர்ப்பை காட்டணும்னு அவசியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து திமுகவை வந்து எந்த அளவுக்கு கடுமையாக சாடினாரோ கரூருக்கு முன்பு, அந்த அளவிற்கு பாஜகவை சாடினாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏதோ சொல்லணுமேனு ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு ஓட் பாலிடிக்ஸ் அது பாயிண்ட்டு வந்துட்டார், அவ்வளோதான். ஓகே, அதனால் எனக்கு வந்து ஏனென்றால் இப்பொழுது வந்து ஸோ அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு டவுட் இருக்குது.
மற்றபடி அவர் வந்து நீங்கள் அவருக்கு என்னென்னா ஒரு அன்புமணியோடைய தினகரனோட ஓபிஎஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பார்கள் என்றெல்லாம் கூட ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, காங்கிரஸ் இவங்கெல்லாம். பட் அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே இவர் வந்து எந்த விதமான சமிஞ்சையும் அவர் கொடுக்கல. ஸோ அப்போ என்னென்னா எதுக்கோ ஒன்றுத்துக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்காருங்கிறதான் 6 காலப்போக்கில் அவங்க சரியாயிடுவாங்க, அவங்களுடைய வழியை பார்த்துப்பாங்க நம்ம அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ இவர் வந்து இந்த பாஜக நிலைப்பாடு எதிர்ப்பு நிலைப்பாடை வந்து அவர் வந்து ஏன் அது எடுத்திருக்காருன்னா அது ஒரு டாக்டிக்கல் ரீசனுக்காக தான் அவர். இல்லை அது நம்ம இப்போ வெளிப்படையாகவே பேசுவோம். இப்போ ஜனநாயகம் நம்ம உள்ள டீப்பாக போக வேணாம். ஸோ திரைப்படம் வந்து அதை வச்சு பிளாக் பண்ணுறாங்களா, சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க, அது ஒன்று. அடுத்தவரோட சொந்த பிரச்சனை, குடும்ப விவகாரத்து பிரச்சனை வந்து வெளியில் வந்து அது பேசப்படுகிறது. அவர் ஏன்னா அது ஒர்த் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இந்த விஷயங்கள், இப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க, அவர் பணம் செலவழிப்பதற்கு அவர் ஆரம்பித்தது இல்லைன்னு. இப்போ இந்த காரணங்களால் கூட்டணியில் இருக்க தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்களே அவர்களே அழுத்தம். அதாவது நான் இப்போ வேட்பு மனு வாங்குறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆர்வம் குறைவாக இருக்கோ, களத்தை விட குறைவாக இருக்கும், சார் நம்ம கூட்டணிக்கு போயிடலாம், இந்த மாதிரியான காரணங்களாக இருக்கக்கூடுமா? கோர்ட்டு கேஸு மேட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து தனி விஷயம். ஓகே, நீங்கள் வந்து கோர்ட்டுக்குன்னு போனதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ண முடியாது, எவ்வளோ ரொம்ப நாளைக்கு அதை வந்து நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு காலகட்டத்தில் வெளியில் வந்துடும். அது எப்படி வந்தது போச்சுங்கிறது இன்னொரு விஷயம். ரெண்டாவது இந்த ஜனநாயகம் படமோ இல்லாட்டா இந்த சிபிஐ என்கொயரியோ சொந்த வாழ்க்கை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து வரத்தான் வரும். இதை நீங்கள் வந்து எதிர்பார்க்காமல் அவர் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதனால் ஏதோ ஒரு விஷயம் வரும் நம்ம அதில் ஸோ அதை காட்டி ஒருவேளை அவர் இதெல்லாம் காட்டி அவரை வந்து இணங்கி வந்துடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எனக்கு இப்போ வந்து இப்போ அலையன்ஸே போட்டுறாருன்னு வச்சுப்போம். பிஜேபியோட அலையன்ஸ் போட்டுறாரு, ஏடிஎம்கே பிஜேபி ஏதோ ஒரு அலையன்ஸ் போட்டுட்டா இதுக்கு இணங்கிட்டாருங்கிற ஒரு இமேஜ் வரும். அப்படி என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கோ இல்லாட்டி அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் எல்லாமே வந்து அடிபடும். இல்லை இப்போ கடந்த காலங்களில் இந்த மாதிரி திரு விஜயகாந்த் தான் மக்களோட தான் எனக்கு கூட்டணின்னு தொடர்ந்து பேசினார். ஆனால் அவர் வந்து 2011 அவர் வந்து ஒரு இரவில் அவர் மாற்றம் ஏற்பட்டு போனார். இன்னைக்கு சிராக் பஸ்வான்லேருந்து பவன் கல்யாண் வரைக்கும் உதாரணங்கள் அவங்கள நேரடி விஜயிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் நாங்களும் இந்த மாதிரி தனியாக நின்னோம், உங்களை மாதிரி வீராப்பு காட்டணும், பாருங்கள் எங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது, பணம் தான் போச்சு, நீங்கள் அதனால் வந்து கூட்டணி இந்த மாதிரியான காரணிகள் எல்லாத்தையுமே அவரை மனதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? மனதை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அவங்க வந்து சிராக் பாஸ்வானாக இருக்கட்டும், அவர் பேசுகிறாரா பேசலையோ வாட்டர் டிசி பவன் கல்யாண் பேசினார் போனார்னு சொல்கிறாங்க. முன்னாலேயே பவன் கல்யாண் வந்து இவருக்கு ஒரு இதுவாக தானே பேசினார். மே மாதம் திருப்பரங்குன்றத்தில் பேசினார். இல்லை, மே மாதம் இங்கே வந்திருந்தாரு, இங்கே சென்னைக்கே வந்திருந்தாங்க. அப்போ கூட அவருக்கு ஒரு சிம்பத்தட்டிக்காக தான் பேசினார். ஆனால் இவருக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் அவர் கிரகித்து கொண்டு இதெல்லாம் வரும், நம்ம அப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் தயார்படுத்தி கொண்டிருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இப்போ அந்த நீங்கள் வந்து ஜனநாயக படத்துக்காகவோ இல்லாட்டா இதுக்காகவோ அது எதுன்னா அவர் ஏதோ ஒரு காரணம் கற்பிக்க விரும்புகிறார். என்னை வந்து ஒரு இந்த இதுக்காக நான் இல்லை ரைட்டு, நான் வந்து பாருங்கள் ஜனநாயகம் படம் வந்து எடுத்தவர் ப்ரொடியூசரு, அவருக்கு எத்தனையோ கோடி செலவழிச்சிருப்பார், அவரை நான் வந்து இது பண்ண விரும்பலை, அதனால் நான் அவருக்காக நான் இணங்கி போயிட்டேன், அதாவது தன்னுடைய சுயநலனுக்காக நான் செய்யலை, அவருக்காக செஞ்சேன் அப்படின்னு ஒரு சொல்வதற்கு கூட இது பயன்படுத்தப்படலாம். ஓகே, அதாவது இதில் வந்து சுயநலம் இல்லை, இது வந்து ஒரு ஒரு தனி மற்ற ஒரு பிஜேபி அப்படி எடுத்துக்கிட்டா பிஜேபி ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணியை வலுவாக்க கட்டமைக்க வலியுறுத்த நினைக்கிறது. அப்படி நினைக்கிறது எதுக்கு நினைக்குதுன்னா, நீங்கள் கேட்டீங்களா முதல் கேள்வி, கூட்டணி நம்மகிட்ட பலமாக இல்லை, விஜய் மாதிரியான ஒரு 3வது சக்தி வரவில்லை என்றால் இந்த கூட்டணி ஜெயிக்காது அப்படிங்கிற இது வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க அதை புரிஞ்சுட்டு தான் வந்து இன்னைக்கு இவரை வந்து எந்த அளவிற்கு, அதாவது அவங்களுக்கு வந்து இவரை அழுத்தம் கொடுத்தாங்க அவரை அழுத்தம் கொடுத்தாங்கன்னு விட்டுருங்க, பட் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர், ஏன்னா அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க,
பல பாஜக தலைவர்கள் வெளிப்படையாகவே அவர் எங்களுக்கு பக்கம் வரணும்னு சொல்லியிருக்காரு. நேத்திக்கு ஜெயக்குமார் சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவங்க விஜய் வர வேண்டும் என்று விரும்புகிறது வந்து அஇஅதிமுகவும் விரும்பி இருக்கு, பாஜகவும் விரும்பி இருக்கு. இன்னைக்கு அவங்க மாவட்ட செயலாளர்களும் விருப்பத்தை தெரிவித்ததாக நம்மளுக்கு வெளிப்படையாக தகவல்கள் வருகின்றன. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அரசியல் இதெல்லாம் நடக்கும். இதில் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து கொள்கை இதெல்லாம் ஒன்றுமே பெரிய கிடையாது. ஓகே, கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து இந்த நடக்கப் போகின்ற எலெக்ஷனுக்காக ஒரு கூட்டணி. சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். அதாவது ஒரு வேளை கூட்டணி அமைந்தால்ன்றது எடுத்துக்குவோம். சரி, நீங்கள் இப்போ அந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் திமுக கட்டமைத்திருக்கிற ஒரு கூட்டணி. இப்போ கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் கமல்ஹாசன் அவர்களோட இல்லை, தேமுதிக அவர்களோட இல்லை, நிறைய பேர் இப்போ கருணாஸ் உட்பட நிறைய 24 to 28 பேர்கள் கட்சியாகவே வந்து நிற்கிறார்கள் அங்கே இருக்க. இப்போ இங்கே கடந்த முறை ஓபிஎஸ் மட்டும் ரோடு இருந்தவரும் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ ஐஜேகே மாதிரியான தனியாக போட்டியிட்டவர்கள் இவர்களோடு இருக்கிறாங்க. இப்போது ஒரு அளவுக்கு கணிக்கிறார்கள் எல்லாருமே, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு 10-15% வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறதாக கணிக்கிறாங்க குறைந்தபட்சம். நாம் நடுநிலையாகவே அப்போ அந்த ஃபேக்டர் அப்போ வருது. இவர் வந்து அதிமுகவோடு சேர்ந்தால் இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதுதான் வெளிப்படையான கேள்வி. வெற்றி வாய்ப்பு அப்போ வந்து டைட் ரேஸ் இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது வந்து அவர் வந்து தனியாக நிற்க போகிறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லி தான் அவர் வாட்டவர் அவருக்கு என்ன பேஸ் இருக்கோ அது அவருக்கு உருவாகி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து பாஜகவுக்கு நான் கொள்கை எதிரி அதெல்லாம் சொன்னதுனால அவரும் வந்து இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு 70% 50% அதாவது ஒரு கணிசமான பகுதியினர் அவருக்கு ஆதரவு. இப்போ கூட்டணி போகிறதுனால இழந்துருவாருன்னு நினைப்புமா? அது வந்து முழுமையாக என்ன பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் இவர் பாஜகவோட போகும்பொழுது அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து என்னை பொறுத்தவரையில் பெரும் 95% டிஎம்கேக்கு தான் போகும். நான் இப்போது இதில் ஒரே ஒரு சின்ன இது, இப்போ 2011 இந்த காங்கிரஸும் இதே மாதிரி தான் டிஎம்கேவை முறுக்கி, கையை முறுக்கி, காலை முறுக்கி அவங்க அலையன்ஸ் போட்டாங்க. ஓகே, அப்போ போட்ட பொழுது கூட என்ன ஆச்சு, 63 சீட்டு பிடிச்சி வாங்கினாங்க. கடைசியில் எலெக்ஷன் எந்த பக்கம் போச்சு, அந்த மாதிரி தான் ஜெயித்தாங்க. இவங்க படுதோல்வி அடைந்தார்கள். அப்பொழுது காங்கிரஸுக்கு இந்த ஆன்டி மைனாரிட்டி டேக் கிடையாது, அப்போதும் இல்லை இப்பொழுதும் இல்லை. அப்படிப்பட்ட இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப ஒரு தங்களை வந்து திமுகவை வந்து ரொம்ப இதுவாக நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவும் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸுக்கு தோற்கடிக்கப்படணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 63 திமுக தொண்டர்களே நம்மளை ரொம்ப வந்து டைட் ப்ரெஷர் போடுறாங்க. ஆமாம், பண்ணுறாங்க நம்மளை. இப்போ கிட்டத்தட்ட இப்பவும் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ மாணிக் தாகூர்ல இருந்து ஜோதிமா எல்லாரும் பண்ணாங்க, எல்லாரும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஆனால் அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் அங்கே டெல்லியில் இருந்தாங்க. டெல்லியில் இருக்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சில காரியங்கள் நடத்தலாம். அதைத்தான் பாஜகவும் இப்பொழுது செய்ய முனைகிறதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அன்னைக்கு 2011 காங்கிரஸ் எப்படி நடந்தது, அப்படி பிஜேபி நடக்குது. அது நீங்கள் பவரில் இருக்கீங்க, அதை செய்கிறீங்க. இப்போ சில பேர் கேட்குறாங்க, எடப்பாடி அங்கே டெல்லி போய் பேசுகிறாருன்னா அவங்க பிஜேபி பவரில் இருக்கிறதுனால அங்கே போய் பேசுகிறாங்க. பிஜேபி பவரில் இல்லைன்னா பிஜேபி தான் இங்கே வர போகிறாங்க. இன்ஃபேக்ட் 2019 இருக்கட்டும் 21 இருக்கட்டும் இங்கே தானே பேசினாங்க. ஸோ இங்கே இப்போ அவர் பவரில் இல்லை, எடப்பாடி இப்போ பவரில் இல்லை, அதனால் அவர் போய் தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு அந்த ஒரு பொசிஷனும் உங்களுக்கு இது கொடுக்குது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் கேட்ட அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு டைட் ரேஸ் இருக்கும். ஓகே, அதனால தான் என்னவோ ஒரு ஸ்டாலின் வந்து அவரை வந்து நீங்கள் பல பேர் என்னை பொறுத்தவரையில் அவருடைய இதை வந்து குறைத்து மதிப்பிடுகிறார்கள்னு நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை, அதாவது 47% 2024 தேர்தலை பெற்ற பிறகு கூட ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாரு, தேமுதிக சேர்த்துட்டாரு, அவங்க சேர்த்துக்கிட்டாரு, எல்லாரும் சேர்த்துக்கிட்டார். ஓகே, அவர் இல்லைன்னு சொல்ல யாரையுமே இல்லைன்னு சொல்லலை. அது ஏன் சேர்த்துக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையுமே ஆனால், ஓகே, அதான் விஜய் அந்த பக்கம் போயிட்டாருன்னு வச்சுப்போம். ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலாக அவர் வந்து அதை கூட நினச்சிருக்கலாம். ஹைப்பாத்தட்டிக்கலாக விஜய் அங்கே போயிடுறாருன்னு வச்சுப்போம். அதனால் அவங்க பெறுகின்ற பலம் விட நம்ம அதிகமான பலம்
நமக்கு இருக்கணும். இல்லை இப்போ இப்படி உங்களுடைய பேச்சின் வழியாக விஜய் தனியாக நிற்க பொழுது கிடைக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்கு, அது கிறிஸ்துவ முஸ்லீம்களுடைய வாக்கு, அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகும் பொழுது அந்த சிறுபான்மை வாக்கு அது மீண்டும் திமுகவுக்கு தான் போகும் அப்படின்றது போது இது டஃப் ஃபைட்டாக தான் நம்ம நிர்ணயிக்க முடியுமா, இல்லை இது ஒரு வின்னிங் ஹேண்ட்? இல்லை, உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குத்துமதிப்பான இதை சொல்கிறோம், ஃபிகர்ஸை சொல்கிறோம். ஓகே, இதில் எதுவுமே இது கிடையாது, ரொம்ப சரி தவறு அப்படிங்கிற இதுக்கு போக வேண்டாம். இப்போது 2024 தேமுதிகவோட கூட்டணி அதிமுக 23% வாங்குறாங்க. பாஜக தலைமையிலான தேசிய முன்னணி, இந்த ஜனநாயக முன்னணி கூட்டணி 18% வாங்குறாங்க. எப்போ சொல்கிறீங்க? 2024 மக்களவை தேர்தல் நடந்தது. அதிமுகவும் தேமுதிகவும் 23%. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி வந்து பாஜக, பாமக, பிளா 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 அதெல்லாம் சேர்த்து 18%, 41%. ஓகே, இவங்க வந்து டிஎம்கே ஃப்ரண்ட் 47 வாங்கிடுவாங்க. அதை விட்டுருங்க. இப்போ இந்த 41 சேதாரம் கொஞ்சம் இருக்குது. தேமுதிக அங்கே போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அங்கே போயிட்டாரு, இப்படி இருக்குது. அப்புறம் பாமகவில் ஒரு ஸ்பிளிட்டு. ஓகே, அதெல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா அப்புறம் அது வந்து பார்லிமெண்ட் அது இதுன்னு சொல்லி 35% இருக்குது. ஓகே, அந்த அவங்களுக்கு 47% நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஓகே, அரசு மீது சில தரப்பினருக்கு எப்பொழுதுமே அதிருப்தி இருக்கும். ஓகே, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு அதிருப்தி இருக்கத்தான் இருக்கும். அதுவும் 5 ஆண்டு முடியும் பொழுது அது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கூட்டி கழிச்சு இப்போ வேறு விலைவாசலாம் ஏறி போச்சு, பெட்ரோல் விலை, பெட்ரோல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் நம்மளுக்கு. அந்த ஸோ மக்களோட மனநிலை வந்து இந்த ஓகே இந்த ஆட்சியை வந்து நம்ம அடிக்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பொதுவாக ஒரு நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டு சம்டைம்ஸ் வந்துடும். ஓகே, அப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தோன்னா 47 அதிகபட்சமாக நான் குறைக்கிறது 40 குறைத்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. இந்த ஒரு 3-4% 2-3% சேருதுன்னு வச்சுக்கோங்க, அது 42 இருக்குது. இப்போ இவர் வரான்னு வச்சுப்போம், விஜய். அவர் நீங்கள் சொன்ன 10 15 அதிகபட்சமாக 15 வச்சுக்கிறேன். ஆனால் 15 இப்போ வந்து ஒரு 7 6 to 7 தான் வாங்கும். இவரால் இங்கே கொண்டு வர முடியும். ஏன்னா அவருடைய விசிறிகள் இருக்காங்கள்ல, அவர் எங்கே நின்னாலும் அவருக்கு ஓட்டு போடுவேன்னு இந்த சமயம் ஓட்டு போட்டுருவான். ஃபஸ்ட் டைம் இந்த சமயம் வந்து அவருடைய விசிறிகள், அதாவது இந்த ஏஜ் அந்த ஏஜ்னு சொல்ல, இந்த ஜென்சி ஒய் இசடு எக்ஸுக்கெல்லாம் நான் போகல. அவன் என்ன பண்ணுவான்னா, தலைவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிண்டு அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ, அவர் எந்த நிலைப்பாடு எடுத்துருக்காரோ அதை ஆதரித்து அவன் ஓட்டு போட்டுருவான். அதுக்கப்புறம் போக 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 அவன் மாறலாமே தவிர இந்த அதனால் அவருக்கு என்ன பொறுத்தவரையில் இந்த 5 to 7% அவர் வாங்கின்னு வந்துடுவார். அது இவங்களுக்கு கை கூடும். யாருக்கு? என்டிஏ, இந்த ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 5 to 7% யாரோ ஒருத்தர் வாங்கின்னு வரணும். அவரால் 15% வாங்கி தர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் தெரியும். அந்த அவங்களுக்குலாம் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், எல்லா கணக்கும் ஓரளவுக்கு. இதெல்லாம் ஏன்னா இப்போ வந்து தேர்தல் நடக்கும்பொழுது தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் வந்து இப்போ ஒரு அசம்ஷன், அரித்மெட்டிக்கு ஒரு இதெல்லாமே நம்ம ஒரு இதுதான், ஒரு 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 அசம்ஷன் தான், யூகத்தில் தான் நம்ம இப்போ வந்து சொல்ல முடியுமே கணக்கு. ஆனால் அந்த இது கொடுக்குறாரு இல்லையா, எட்ஜை கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், கடைசி சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சாக்கு போக்கும் சொல்லி நம்ம இப்போ வந்து அந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமாக அமைவதற்கு வாய்ப்பு வந்துடும். விஜய் ஒருவேளை இந்த பக்கம் வந்தார் என்றால்.